ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 5வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறேன். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோ கொண்டு வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் அவர்கள் தான் வந்துருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,66,162 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 19.82% வந்துருந்துட்டுருக்காரு கானா வினோத் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ஒரு அட்டகாசமான ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காரு. நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. வீட்டுக்குள்ளே எதுக்காக போனாரோ அந்த வேலைகளை கரெக்டாக பார்த்துட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். சொல்லப்போனால் இவர் வந்து பாடகர், அந்த பாட்டு பாடுற விஷயத்தை பக்காவாக பண்ணிகிட்ருக்காரு. செகண்ட் பொசிஷனில் கமருதீன் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 97,958 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.68% வந்து இருந்துட்டுருக்காரு கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீனை பொறுத்தவரையிலும் ஒரு அட்டகாசமான ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் அவர் மேலே இருக்கக்கூடிய கேஸுக்கெல்லாம் வந்து இவர் இவ்வளோ வாக்குகள் வந்து வாங்குவார் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அவ்வளோக்கும் அருமையான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காரு. பட் எனி ஹவ் ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. பிக் பாஸ் அவர்கள் சொன்னதும் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி சொன்னதை வச்சு இப்போது அமைதியாக வந்து ஆகியிருக்காரு. ஸோ இப்படி போச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல, ஒரு 80 நாட்கள் தாண்டலாம். அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் வியானா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 85,001 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.14% இருந்துட்டுருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானாவை பொறுத்தவரையிலையும் க்யூட்டாக இருக்காங்க. அப்படின்றதெல்லாம் தாண்டி கேமை செம்மையாக பிளான் பண்ணுறாங்க. யார் எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக கண்காணிச்சு கொண்டே வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. பட் பெரிய அளவில் கிளாஷ் எல்லாம் வந்து இல்லை. ஸோ அதன் காரணமாக ஒரு டீசெண்டான டிசிப்ளினான ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்தா 4th பொசிஷனில் திவாகர் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 77,803 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.28% வந்து இருந்துட்டுருக்காரு திவாகர் அவர்கள். ஸோ திவாகருக்கு ஆவரேஜான ஓட்டிங்ஸ் தான் வந்து வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக வரல. அண்ட் நேத்திக்கு ஒரு கெட்டப் போட்டார் பாருங்கள், வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. எல்லோரும் குபீர்னு வந்து சிரிக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டால் கூட நல்லாயிருக்கும். பட் ஹீரோ அப்படின்னு சொல்கிறது தான் நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல. 5வது பொசிஷனில் பார்வதி அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 77,570 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.25% இருந்துகிட்ருக்காங்க பார்வதி அவர்கள். ஸோ பார்வதி எப்போ வேணாலும் அப்படியே திவாகரை கீழே தள்ளிட்டு பார்வதி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. ஒரு கட்டத்தில் 6வது பொசிஷனில் வரைக்கும் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க நம்மளுடைய பார்வதி. இப்போ 5வது பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அடுத்ததாக 4th பொசிஷன், அதாவது திவாகருக்கே இப்போ டஃப் கொடுக்குற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் விக்ரம் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 74,980 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.94% வந்து இருந்துட்டுருக்காரு விக்ரம் அவர்கள். ஆக்சுவலாக நேற்றுக்கு அவர் ஒரு மேனேஜர் போஸ்ட்டை வந்து ரிசைன் பண்ணார் இல்லையா. ஸோ அதுவே அவருக்கு ஒரு நெகட்டிவாக மாறிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு, அட்லீஸ்ட் இப்பயாச்சும் கோவப்படண்டா அப்படின்ற மாதிரி வந்து இருந்திருக்கும். ஏன்னா நிறைய மக்கள் வந்து அப்படி தான் யோசிச்சிருப்பாங்க. ஓகே, விக்கல்ஸ் வந்து எடுத்துருக்காப்புல, நிறைய ஃபன்னாக போகும், இல்லை பயங்கரமாக இது பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி. பட் இன்னுமே நடக்கலை. 7வது பொசிஷனில் சபரிநாதன் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 65,957 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.87% இருந்துட்டுருக்காரு சபரிநாதன் அவர்கள். ஸோ சபரிநாதனுக்கு இந்த வாரம் ஒரு சரியான ஸ்கோப் வந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அது வந்து பிக் பாஸ் அவர்களை தான் நம்ம பாராட்டணும். ஏன்னா அவரை வந்து பேசவே பேசாத அமைதியாக இருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துச்சோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஸோ அதனை தொடர்ந்து கெமி அவர்கள் வந்து இருக்காங்க 8வது பொசிஷனில். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 40,395 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.82% வந்து இருந்துட்டுருக்காங்க கெமி அவர்கள். அண்ட் இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பிளேயர் தான். பட் இந்த வாரம் வந்து எவிக்டாக வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி இப்போயே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஓட்டிங்ஸ் ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் பெருசாக வந்து இவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸே வந்து தரமாட்டேங்கிறாங்க. நிறைய இடங்களில் வந்து நிறைய தவறுகளை வந்து தட்டி கேட்டால் கூட அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க பிக் பாஸ் டீமே. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் எஃப்ஜே அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 39,307 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.69% வந்து இருந்துட்டுருக்காரு எஃப்ஜே அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பிளேயராக வருவார் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும், இல்லை நாங்கள் அப்படிலாம் கிடையாது, நான் வந்து நல்ல பிளேயர்லாம் கிடையாது, வேறு மாதிரி ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி வேறு சில விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காப்புல. பட் எனியாவ்
எஃப்ஜே கிட்ட நிறைய எதிர்பார்க்கப்பட்டது. பட் இவர் இருக்கிறதே வேறு மாதிரி வேறு மோடில் வந்திருக்காரு. அதுக்கடுத்து ரம்யா அவர்கள் 10வது பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 38,516 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.59% வந்து இருந்துட்டுருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யா ஜோவை பொறுத்தவரையில் இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 80-90 நாட்கள் வரைக்கும். பட் ஆனால் அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஸோ ரம்யாவை தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷார் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 37,443 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.47% வந்து இருந்துட்டுருக்காரு துஷார் அவர்கள். ஆக்சுவலாக துஷாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சும் 4 வாரத்தில் பெருசாக வந்து பயன்படுத்திக்கல. பட் இந்த வாரத்தில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து பெருசாக வந்து ரெகனைஸ் வந்து பண்ணல. ஏன்னா வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் போதே அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஸோ இப்போ மக்கள் அக்செப்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கடுத்தாக 12வது பொசிஷனில் பிரவீன்ராஜ் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 37,278 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.45% வந்து இருந்துட்டுருக்காரு பிரவீன்ராஜ் அவர்கள். ஸோ பிரவீனை பொறுத்தவரையிலும் இந்த வாரம் ஒரு அட்டகாசமான ஒரு கேம் பிளே வந்து பண்ணிட்டுருக்காரு. சொல்லப்போனால் அந்த காயின்காகவும் ஸ்டாருக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. பட் இதெல்லாம் வந்து பத்தாது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா மக்கள் வந்து அதை பார்த்து மகிழ்வித்து ஓகே இந்த பையன் வந்து நல்லா ப்ளே பண்ணுறான்பா அப்படின்ற மாதிரி ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து போடணும். பட் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பிரவீன் அவர்களுக்கு ஒரு ஆவரேஜான ஓட்டிங்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்க தவிர பெருசாக திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைப் ஆகிற அளவுக்கு வந்து வரல. அண்ட் பிரவீன்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராங்க் பண்ணார் இல்லையா, ஸோ அதனை தொடர்ந்து வந்து டக்குன்னு ஒரு 8th பொசிஷனுக்கு வந்து போனார் கடைசி பொசிஷன்லேருந்து. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி படிப்படியாக குறைஞ்சு வந்து இப்போ கடைசி பொசிஷனில் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக எவிக்ட் ஆக போகிறது இவர் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமான முறையில் வந்து வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த 4 பேருமே வந்து சேப்பர் ஜோனில் இல்லாமல் டேஞ்சர் ஜோனில் வந்து இருக்காங்க. குறிப்பாக எஃப்ஜே, ரம்யா, துஷார், பிரவீன். ஸோ இந்த 4 பேரில் கண்டிப்பாக 2 பேராவது இந்த வாரம் வந்து எவிக்ட் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஆல்ரெடி 5 வாரங்கள் வந்து முடிஞ்சு போனாலும் ஏகப்பட்ட கண்டஸ்டன்ட் வீட்டுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ மீதம் இருக்கக்கூடியதே இன்னும் 9 வாரங்கள் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டுகளுக்கு ஒரு சரியான ஒரு வாய்ப்பு வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து கொடுத்துட்டாரு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது. 2வது அதே வைல்டு கார்டு என்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் வந்து கேப்டன் பதவி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாப்புல. 3வது சாண்ட்ரா அவர்களை கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுத்து அவங்களுடைய ஐப்பை வந்து இன்னும் பயங்கரமாக ஏற்றி விட்டாங்க. ஸோ அதனால் வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டுகளுக்கு மிகப்பெரிய அளவில் மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து கிடச்சிருக்கு. அது நெகட்டிவோ பாசிட்டிவோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து கிடச்சிருக்கு. பட் ஓல்டு கண்டஸ்டன்ட்டுகளுக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கல. ஆனால் அந்த 4 வாரம் அதை சரியாக பயன்படுத்தியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் செஞ்சீங்கன்னா அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.